வருஷம் வருஷம் இந்த கவர்மெண்ட்டு எது எதுக்கெல்லாமோ அவார்டு தருது. ஒரு நல்ல புருஷங்கிற அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது. அப்படி ஏதாவது அவார்டு தந்தா நமக்கு தான் முதல் பரிசு. ஏன்னா காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறது. பொண்டாட்டி ஒரு வேலை கூட செய்கிறது கிடையாது. நம்ம அருமை பெருமையில் எந்த கவர்மெண்ட்டு தெரிய போகுது. சரி, நம்ம கோலத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை, வாசலில் கோலம் போட்டேன், வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை, விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டு போய் தட்டிட்டு வரும். என்ன ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்கு? இதே வீடு நம்ம கோபால வீடா? வாசல் ஒன்றும் கூட்டாமல் வச்சுருக்கான். சரி, நம்ம குப்பை இதோடு சேர்ந்து தட்டுவோம். அவனை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்கான். என்னடா கோபாலு இந்த பக்கம்? என்னது, என் வீட்டு பக்கம் வந்து என்னையும் இந்த பக்கம் கேட்குறியா? அப்பப்போ என் வீட்டு வாசல் நீ தான் குப்பை தட்டுற. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரிவிக்கப்படுவது என்னன்னா, நம்ம ஒரு 2 பொண்டாட்டிக்காரர் கோபால் ஈனாவானா மேல் புகார் கொடுத்திருக்கிறாரு. அதனால பஞ்சாயத்து கூட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. நம்ம எல்லாரும் கூட்டிட்டோம், தலைவரை காணுமே. என்னடா கோபாலு, உன் பேச்சை கேட்டு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பையன்க என்ன தப்பு செஞ்சாலும் தைரியமாக சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவோம். தலைவரே, அது வந்துங்க. விட்றா விட்றா. என்னது அருவாளா? இப்போ தேவைப்படாது, தேவைப்படும் போதே பின்னால் வாங்கிக்கிறேன். புடி புடி இந்தா. தலைவரே, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டோசனும் குப்பை கிடக்குது. இதுக்கு காரணமான சும்மாவே விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டோசனும் குப்பை தட்டான இதே பஞ்சாயத்தில் கண்டுபிடிச்சி மரத்தில் தலைகளை கட்டி தொங்கடும் தலைவரே. ஆஹா, இனவானா அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா அவன் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் போல இருக்க. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி களைச்சி விட்றாசா. நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாராக இருந்தால் தைரியமாக சொல்லுப்பா. நீயே பயப்படாதரா. பயப்படாதரா. யாராக இருந்தால் தைரியமாக சொல்லு. இதுக்கெல்லாம் ஏன்டா கோபால் பயப்படுற? தயங்காம தைரியமா சொல்டா. ஏன்டா கோபால் பயப்படுற? தைரியமா சொல்லு, நாங்க இருக்கோம்ல. டே பெருசு, நீ இருப்பையா? நீ இருப்ப, அவன் இருப்பானா? டே பெருசு, நம்ம ஊர் பயிலுக்கு குணந்தெரிஞ்சு பேசுகிற கோபால் அண்ணா சொன்னானா பின்னால் ஏதாவது பிரச்சனை வந்துன்னு யோசிக்கிறான். அதாண்டா கோபாலு? என்னடா கோபால், கோயில் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்க, தைரியமாக சொல்லுடா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, டே நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறோம்டா, அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி. நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்போ இந்த பஞ்சத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது, எனக்கு உரிமை கிடையாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ பாட்டிக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவ. அனுபவிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. நீ இந்த பஞ்சாயத்தில் உட்காந்து கிழிச்சது போதும். போ 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 போ. விட்றா. நீங்கள் சொல்லுங்கள் தலைவரே. என்னடா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ மட்டுமே பேசிகிட்டு இருக்க. அவனையும் கொஞ்சம் பேச விடாம்டா. அடித்தோம்னா மீசெல்லாம் பிஞ்சிக்கிட்டு போயிடும். தலைவரே, கோபால் என்னை மாதிரி தைரியமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படத்தான் செய்வான். பயப்படாமல் என்ன பண்ணுவான்? போன தடவை கருப்பசாமியை வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி ஆனால் ஓட விட்டு வெட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? பயப்படத்தான் செய்வான். பயப்படாமல் என்ன பண்ணுவான்? நேசப்பசமாக கேளுங்க, சொன்னால் சொல்லட்டும், சொல்லாட்டா விட்டுருவோம். இப்போ மாச்சு சொல்கிறேன், உன் வீட்டு வாசலில் யாருடா குப்பை தட்டினது? தலைவரே, இன்னைக்கு ஏன் வீட்டு வாசலில் குப்பை இல்லை, ஆனால் குப்பை தட்ட வந்தவன சொல்லணுமா இல்லையா? பார்த்தீங்களா, இப்போவாத சொல்கிறான்னு பார்த்தீங்களா? அவனை நாளாக வெட்டி போடணையா. விடுங்க. உட்காரியா, நான் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஏன் அவசரப்படுத? ஊர் மக்களுக்கு தெரிவிக்கப்படுவது என்னன்னா, வீட்டில் உள்ள குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என 2 வகையாக பிரித்து வைக்க வேண்டும். பஞ்சாயத்துலேருந்து குப்பை தட்டி அமைச்சு தருவாங்க. அதில் போடுறதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசலில் போடாதீங்க. இப்போ மாச்சு சொல்கிறேன், உன் வீட்டு வாசலில் யாருடா குப்பை தட்டினது? தலைவரே, வேற யாரும் இல்லைங்க. அதை தானடா இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது.
தலைவரே, மாசத்துல அவன் 10 நாள் தான் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட தங்கியிருக்கான். மிச்சம் 20 நாள் காட்டில் தனியாக தான் ஏன் தங்கியிருக்கான். அவன் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அவன் 7 பிள்ளைகளையும் 2 பொண்டாட்டியும் வச்சு காப்பாற்ற வேணாமா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. அவங்களாம் வச்சு யார் காப்பாற்றுவான்? அவன் தான் காப்பாற்றணும். இப்போமாச்சு சொல்கிற, ஏன்டா தயங்குற? தலைவரே, இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல யாரோ குப்பை தட்டுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுங்க. அதனால தான் நான் பஞ்சாயத்து கூட்டினேன். தெரியாம சொல்லிட்டேன் தலைவரே, என்னைய மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. போ போ, அவனே சொல்லிட்டான் அவன் வீட்டு வாசலில் குப்பை தட்டுற மாதிரி கனவு தான் கண்டேன்னு. நீங்கள் வந்து ஆவுன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுறது. போ 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 ஆவுன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்கப்பா. போ போ, வீட்டுக்கு போய் குழம்பு வச்சு தின்னுபுட்டு உங்கள் வீட்டு வாசலில் குப்பை கிடந்தான்னு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போங்க, போ போ போ. ஒருவேளை நீ தான் அவன் வீட்டு வாசலில் குப்பையை கொட்டியிருப்பியோ? இதே பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாமல் சிறுத்தையை சுரண்டி பாத்துறாத, தாங்க மாட்டேன். போ 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 போ. இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம். குப்பையை குப்பை தொட்டியில் பயன்படுத்துங்கள் என நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஊட்டிய மாணவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும்.